لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. فقال نبينا صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله المساجدها، وأبغض البلاد إلى الله تعالى أسواقها. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிழ்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை மீது செய்த பேருபகாரம், ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தினத்தன்று இறைவனை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருகின்றான். அதிலும் குறிப்பாக இறைவனுக்கு விருப்பமான ஒரு இடத்தில் நாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தையும், முன்கூட்டியே வரக்கூடிய பாக்கியத்தையும், நேரங்களை பள்ளிகளில் அதிகமாக செலவு செய்து நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மரணம் வரையிலும் பள்ளிவாசல்களின் நேரங்களை அதிகமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை, பரதான தொழுகைகளை இமா ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இரண்டு விதமான வாக்கியங்களை சொல்கின்றான். ஒன்று, வன்னல் மசாஜித லில்லாஹி,
உலகத்தில் இருக்கின்ற எல்லா பள்ளிவாசல்களும், இதற்கு முன்பதாக இருந்த, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற, இதற்கு பின்னால் அமைக்கப்படுகின்ற எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானவை என்பதாக ஒரு ஆயத்திலும், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் அனைத்துமே அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாக, வானங்கள் பூமியில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாகவும், அதிலும் குறிப்பாக பள்ளிவாசல்கள் அல்லாஹ்விற்கு உரியது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாக அல்லாஹ் 2 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அருமையானவர்களே, உலகத்தில் அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட எல்லா பாக்கியங்களும் நாம் அனுபவிக்கின்றோம். ஆனால் அத்தனை பாக்கியங்களும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. நாம் பார்க்கிராத வானங்களுக்கு மேலாக உள்ளது, பூமிக்கு கீழாக உள்ளது, இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ளது, கடல்களில் உள்ளது, காடுகளில் உள்ளது, அனைத்துமே அல்லாஹ்விற்கு சொந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மனிதனை படைக்கும் பொழுது அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஹலீஃபாவாக மனிதனை படைக்கப் போகின்றன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பை பற்றி மலக்குமாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய தருணத்திலே, பூமியிலே நான் என்னுடைய ஹலீஃபாவை, பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றான். வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் என்பதாக அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் இவைகளுக்கு நம்மை கலீஃபாவாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வானங்கள், பூமிகள், நாம் எதெல்லாம் எனக்கு சொந்தம் என்றா சொல்கின்றோமோ, இந்த வாகனம் எனக்கு உரியது, என்னுடைய சொந்தத்தில் உள்ளது, இந்த நிலம் என்னுடைய சொந்தத்தில் உள்ளது, எனக்குரிய நிலம், இந்த வீடு எனக்குரியது, எனக்கு என்னுடைய சொந்தத்தில் உள்ளது என்பதாக, இதனுடைய முதலாளி நான் என்பதாக, இதனுடைய உரிமையாளர் நான் என்பதாக, எப்படி நாம் நம்முடைய நிலங்கள், வாகனங்கள், வீடுகள், மற்ற இதர ப்ராப்பர்ட்டிகள் இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்பதாக நாம் எப்படி சொல்கின்றோமோ, இதெல்லாம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளில் நம்மை கலீஃபாவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கலீஃபாவாக ஆக்கியதன் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இந்த ப்ராப்பர்ட்டியை வேறு யாருக்கும் பொறுப்பு ஒப்படைப்பதற்கு அல்லாஹ் அனுமதி தந்திருக்கின்றான். நாம் நினைத்தால் என்னுடைய இடத்தை நான் விற்கலாம், என்னுடைய வாகனத்தை நான் நினைத்தால் வேறொருக்கு வெட்டு கொடுக்கலாம், என்னுடைய வீட்டை நான் வேறு ஆளுக்கு நான் விற்கலாம், அல்லது இருக்கின்ற இடத்தில் என்னுடைய வீட்டை, இப்பொழுது இருக்கின்ற அந்த வீட்டை நான் விட்டுவிட்டோ அல்லது இடித்து விட்டோ வேறொரு இடத்தில் ஒரு இடம் வாங்கி நான் என்னுடைய வீட்டை அமைத்துக் கொள்ளலாம், இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளலாம். இப்படியாக அல்லாஹ்விற்கு சொந்தமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு பவர் கொடுத்திருக்கின்றான். எப்படி ஒரு நிலத்துடைய சொந்தக்காரர் தன்னால் அந்த நிலத்தை விற்க முடியாத சூழ்நிலை வரக்கூடிய தருணத்திலே அதற்கென்று ஒரு நபரை பொறுப்பு சாட்டி அவருக்கு ஒரு பவரை கொடுத்து, நீங்கள் கையெழுத்து போட்டால் இந்த இடத்தை நீங்கள் விட்டுக் கொள்ளலாம் என்பதாக உரிமை தருவாரோ, அதே போன்று இந்த இடம், இந்த உலகம் அல்லாஹ்விற்கு சொந்தமாக இருந்தாலும் கூட நாம் விற்பதற்கும் வாங்குவதற்கும் அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திருக்கின்றான், அதற்குண்டான பவரை தந்திருக்கின்றான். ஆனால் பள்ளிவாசல்கள் அப்படி அல்ல. வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத் என்பதை அல்லாஹ் சொன்னானே, அப்படி வலில்லாஹி இன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, இந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு சொந்தம், ஆனால் இதுவும் பூமியில் தான் இருக்கின்றது. இருந்தாலும் கூட இந்த மஸ்ஜிதை உலகத்தில் எப்பொழுது ஒரு இடத்தை மஸ்ஜிதுக்காக வாங்கி கட்டப்படுகின்றதோ அல்லது மஸ்ஜிதுக்கு என்பதாக முடிவு செய்யப்பட்ட அந்த இடம் வாங்கப்படுகின்றதோ, அந்த இடம் உடனடியாக அல்லாஹ்விற்கு சொந்தமாகி விடுகின்றது. இதில் யாரும் ஹலீஃபாவாக ஆக முடியாது. கியாமத் வரைக்கும் மஸ்ஜிதுகளாகத்தான் இருக்கும். இதை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ உரிமை கொடுப்பதற்கோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் உரிமை கொடுத்தது இல்லை, கொடுக்க போவதும் இல்லை. நபியாக இருக்கட்டும், ரசூலாக இருக்கட்டும், இறைநேசராக இருக்கட்டும், உயர்ந்த தரஜாக இருக்கக்கூடிய ஆபிதுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த விஷயத்தில் யாருக்கும் உரிமை கொடுக்க மாட்டான். உலகத்தில் மஸ்ஜித் என்பதாக, பள்ளிவாசல் என்பதாக எது முடிவு செய்யப்பட்டு வக்ஃபு செய்யப்பட்டு விட்டதோ அது கியாமத் வரையிலும் மஸ்ஜிதாக தான் இருக்குமே தவிர அதை விற்று வேறு இடத்தில் மஸ்ஜிதுக்குண்டான இடத்தை வாங்கி யாரும் கட்ட முடியாது. அருமையாவளே, ஒரு மஹல்லா இருக்கின்றது, அந்த மஹல்லாவாசிகள் எல்லாம் முடிவு செய்து ஒரு இடத்தில் மஸ்ஜிதை கட்டிவிட்டார்கள்.
ஆனால் கட்டப்பட்ட இடத்தில் மக்களுடைய வருகைக்குண்டான எந்த வசதிகளும் இல்லை. மக்கள் வருவதற்கு மிகவும் சிரமப்படுகின்றார்கள். முந்தைய காலத்தில் இங்கு மக்கள் சேர்வார்கள் என்ற அடிப்படையில் ஒரு பள்ளி கட்டப்பட்டு விட்டது. ஆனால் காலங்கள் போக போக மக்களுடைய வருகை குறைந்து விட்டது. மக்கள் இங்கு வருவதற்கு மிகவும் சிரமமாகிவிட்டது. முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே முன்னேற்றங்கள் ஏற்படாமல் இன்னும் பின்தங்கி சென்று கொண்டே இருக்கின்றன என்றால் மஹல்லாவாசிகள் அல்லது அந்த பள்ளியுடைய நிர்வாகங்கள் முடிவு செய்கின்றார்கள். இதைவிட இதற்கு முன்பதாக மெயினான இடத்திலே ஒரு இடம் வருகின்றது. அந்த இடத்தில் நாம் ஒரு பள்ளிவாசலை அமைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தால் அந்த மொழியின் அடிப்படையில் அந்த மெயினான முக்கிய இடத்திலே பள்ளிவாசலை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்படி முடிவு செய்கின்றார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலை மூடிவிட்டு அல்லது அதை இடித்து விட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை நாம் விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டுவிட்டு மெயினான இடத்திலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி இந்த பணத்தையும் நான் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு பள்ளி இடித்து விட்டு தானே, அதே பள்ளியுடைய காசை தானே பள்ளிக்காக தான் போட போகின்றோம், வேற எந்த ஒரு வியாபாரத்திற்காக வேண்டிய வேற எந்த ஒரு செலவினுக்காக செலவழிக்கவில்லையே என்பதாக யோசித்தால் கண்டிப்பாக இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஒரு பள்ளி உருவாகிவிட்டால் அந்த பள்ளியை இடித்துவிட்டு வேறொரு இடத்தில் அந்த பள்ளியுடைய காசை கொண்டு இடம் வாங்குவதையோ அல்லது பள்ளியுடைய கட்டுமானத்துடைய செலவுகளை செலவு செய்வதையோ இந்த மார்க்கம் அனுமதிக்கவில்லை. விருப்பத்திற்கு ஏற்ப 2-3 பள்ளிகள் வேண்டுமானால் நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் பள்ளிவாசல் என்பதாக எப்பொழுது வந்துவிட்டதோ கியாமத் வரைக்கும், ஆகவேதான் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், உலகம் அழியும் நாட்களில், உலகத்தை அல்லாஹ் சூர் ஊதி அழிக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே பள்ளிவாசல்கள் வானத்தை நோக்கி உயர்த்தப்படும் என்பதாக. அருமையானவர்களே, அந்த இடம் முழுமையாக சொல்ல போனால் 7 வானங்களுக்கு மேலாக, பள்ளிவாசலுக்கு மேல் இருக்கக்கூடிய 7 வானங்களுக்கு மேலாக 7 பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் பள்ளிவாசலுக்கு சொந்தமானதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு மேலாக வணிக வளாகங்கள் கட்டக்கூடாது, பள்ளிவாசலுக்கு கீழாக வணிக வளாகம் கட்டக்கூடாது. நாம் யோசிக்கலாம், பல காம்ப்ளெக்ஸ்களிலே பல கடித்தருவுகளிலே முசல்லா என்று சொல்லப்படுகின்ற தொழும் இடங்களை அமைக்கின்றார்களே. அருமையானவர்களே, முசல்லாக்களை அமைத்தாலும் கூட அது பள்ளியுடைய சட்டத்திற்கெல்லாம் வராது. முசல்லாக்களை அமைத்து 5 நேர தொழுகையில் தொழ வைக்கலாம், ஒரு இமாமை நிர்ணயிக்கலாம், ஒரு மத்தியை நிர்ணயிக்கலாம். ஆனால் மஸ்ஜித் என்பதாக சொல்லப்படுகின்ற பள்ளிவாசலின் சட்டத்திற்கெல்லாம் அது வராது, அது முசல்லா தான். எப்படி பள்ளிவாசல்கள் இன்னல் மசாஜித் இல்லாஹி, மஸ்ஜிதுகள் அனைத்தும் பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தம் என்பதாக சொன்னோமே, அந்த சட்டத்திற்கீழாக அந்த காம்ப்ளெக்ஸில் கூடிய அந்த முசல்லாக்கள் தொழக்கூடிய அந்த இடங்கள் வராது. ஏனென்றால் பிற்காலங்களில் அந்த மண்டபத்தையோ அல்லது அந்த காம்ப்ளெக்ஸையோ அந்த வணிக வளாகத்தையோ இடித்துவிட்டு பெரிதாக கட்டுகின்றார்கள் என்றால் அந்த சமயத்தில் அவர்கள் நினைத்தால் பள்ளிவாசலை மீண்டும் அங்கு அமைக்கலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். அது அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்பட்டது. ஒரு கால் அது பள்ளிவாசலாக முடிவு செய்யப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அந்த காம்ப்ளெக்ஸ் முழுவதும் பள்ளிவாசலுக்குரிய என்ன சட்டமோ அந்த சட்டத்திற்கு கீழாக வந்துவிடும். அங்கு நஜீஸான மக்கள் நுழையக்கூடாது, ஹராமான விஷயங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. பொதுவாக இஸ்லாமியர்கள் ஹராமான விஷயம் வியாபாரம் செய்யக்கூடாது. மசீதுடைய சட்டத்திற்கு கீழாக வந்து விட்டால் நஜீஸ்கள் அங்கு இருக்கக்கூடாது. ஆகவேதான் பள்ளிவாசல்கள் முசல்லாக்களாக தனியாக இருக்கின்றது. பள்ளிவாசல்கள் என்றால் பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும். முசல்லாக்கள் அப்படி அல்ல, இடத்தை வாங்கலாம், விற்கலாம், வேறு யாருக்காவது கைமாட்டலாம் என்று அதை இடித்துவிட்டு கட்டக்கூடிய தருணத்திலே மஸ்ஜிதுகள் இல்லாமல் ஆக்கிவிடலாம், முசல்லாக்கள் இல்லாமல் ஆக்கிவிடும். ஆனால் மஸ்ஜிதுகளாக ஆகிவிட்டால் பள்ளிவாசல் என்பதாக முடிவு செய்யப்பட்டு ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசலை கட்டிவிட்டால் கியாமத் வரையிலும் அந்த பள்ளிவாசலாக மட்டும் இருக்குமே தவிர அதை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஆனால் வசதிக்கு ஏற்ப என்னுடைய வீடு தூரமாக இருக்கின்றது, தொலை தூரமாக இருக்கின்றது, என்னுடைய மஹல்லா பெரிதாகிவிட்டது, மஹல்லாக்கள் பெரிதாகிவிட்டு வீடுகள் தூரமாக வந்து விட்டது, தேவைக்கு ஏற்ப பல பள்ளிகள் கட்டிக்கொள்ளலாம் என்பதாக மார்க்கம் நமக்கு அனுமதி தருகின்றது. உண்மையாலே பள்ளிவாசல் எப்படிப்பட்ட இடம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், இந்த வார்த்தை இருக்கின்றது மனிதனுடைய அந்த குணத்திற்கு அவனுடைய எண்ணத்திற்கு முற்றிலுமாக மாறப்பட்டதாக இருக்கின்றது. அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அல் மசாஜிதுஹா, அல்லாஹ்விற்கு இந்த பூமியிலே
முழு உலகத்திலேயும் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது பள்ளிவாசல் மட்டும்தான். வாபகலில் பிலாதி இலல்லாஹி தஆலா அல் அஸ்வாக்வா, அல்லாஹ்வுக்கு இந்த பூமியிலே பிடிக்காத ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது கடை தெருவுகள் தான். அருமையானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், நமக்கு பிடித்தமான இடம் எது என்பதா? நாம் பள்ளிவாசலில் நேரங்களை அதிகமாக கழிக்கின்றோமா, அல்லது கடை வீதிகளில் கடை தெருக்களில் நாம் நம் நேரங்களை அதிகமாக செலவழிக்கின்றோமா? பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக வந்து அழைப்பார்கள். ஜமாத்துகளை பார்த்தால் பள்ளிவாசல் இருந்து யாரும் 2 நபர்கள் பள்ளிக்கு அழைப்பதற்காக வருகின்றார்கள் என்றால் எப்படி வாங்கு சத்தத்தை ஷைத்தான் கேட்டால் 2 ஓடுவானோ அதே போன்று நாம் ஓடி ஒளிந்து கொள்கின்றோம். எங்கே என்னை அழைத்து விடுவார்களோ, பள்ளிவாசலுக்கு அழைத்து சென்று விடுவார்களோ என்று பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடை தெருவுகளுக்கு, ஷாப்பிங் மஹாலுக்கு நாம் அழைத்தால், வீணான வேடிக்கையான காட்சிகளுக்கு நம்மை அழைத்தால் உடனடியாக எப்பொழுது புறப்படுவது, எப்படி புறப்படுவது, யாரெல்லாம் வருகின்றார்கள் என்பதாக விசாரிக்கின்றோம். அதற்குண்டான ஏற்பாடுகளை விரைவாக செய்கின்றோம். முடிவு செய்தால் உடனடியாக கிளம்புங்கள், இல்லை என்றால் நாம் தாமதித்தால் நம்முடைய பிளான் மொத்தம் கேன்சல் ஆகிவிடும். ஆகவே உடனடியாக கிளம்பினால் மட்டும்தான் நாம் செல்ல முடியும் என்பதாக நாம் முடிவு செய்து கடை வீதிகளுக்கு செல்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் பல மணி நேரங்கள், எத்தனை மணி நேரங்கள் செலவாகின்றது என்பது கணக்கு கூட அல்லாமல் கடையை மூடப் போகின்றார்கள், வெளியே செல்லுங்கள் என்பதால் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை மணி நேரங்களை நாம் கடை வீதிகளில் கழிக்கின்றோம். அதில் நம்முடைய உள்ளங்கள் சிறிது அளவு ஏனும் சஞ்சலங்கள் அடைவது கிடையாது. நம்முடைய உள்ளங்கள் கடை வீதிகள் சுற்றித் தருவதை அல்லாஹ் எது எனக்கு பிடிக்காது என்பதால் சொன்னானோ அது எனக்கு பிடிக்கும் என்பதாக எண்ணத்தில் கடை வீதிகளில் நாம் ஏறத்தை அதிகமாக செலவிடுகிறோம். எது அல்லாஹ் எனக்கு பிடிக்கும் என்பதாக சொன்னானோ அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களில் நாம் நம்முடைய நேரங்களை செலவழிப்பதை குறைத்து கொண்டே போகின்றோம். ஒரு உண்மையான முஃமின் அவன் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அல் மஸ்ஜிது பைத்து குல்லு தகையின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். பயபக்தியாளருடைய வீடாக மஸ்ஜித் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் இருக்கின்றது, பயபக்தியாளர்கள் தக்வா உடையவருடைய வீடாக இருக்க வேண்டும். அதாவது யாருடைய உள்ளத்தில் இறையச்சம், அல்லாஹ் பற்றி உண்டான அச்சம், பயபக்தி யாருடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கின்றதோ அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்வார்கள். அதாவது பல மணி நேரங்கள், பல நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை மஸ்ஜிதிலே முழுமையாக கழிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். எப்பொழுதெல்லாம் நேரங்கள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் தொழுகைக்கு வந்தால் விரைவாக வருவார்கள், தாமதமாக செல்வார்கள். தண்ணீர் கிடைக்கின்ற அந்த மீனை போன்று, எப்படி தண்ணீர் கிடைக்கின்ற மீன் தண்ணீரில் இருக்கும் பொழுது ராகத்தாக நிம்மதியாக நீந்தி கொண்டிருக்குமோ, தண்ணீரை விட்டு வெளியே போட்டு விட்டால் துடிகிருத்து போகுமோ, அதே போன்று மீனான ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து விட்டால் தண்ணீரில் இருக்கின்ற மீனை போன்று ராகத்தாக நிம்மதியாக இருந்து கொண்டிருப்பார். பள்ளியை விட்டு வெளியே சென்று விட்டால் துடிச்செடுத்து போய்விடுவார். இது உண்மை மீனுடைய நிலையாக இருக்க வேண்டும் என்பதாக ஹதீஸுல் குர்ஆன் கற்றுத் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸில் சொல்கின்றார்கள், 7 வகையான நபர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நிழல் இல்லாத ஒரு தருணத்திலே 7 வகையான மனிதருக்கு அல்லாஹ் நிழல் தருகின்றார். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். சூரியன் பனை மரத்துடைய உச்சி அளவிற்கு வந்துவிடும். நெருக்கத்தில் சூரியன் இருக்கும். இப்பொழுது நாம் சூரியனை நம்முடைய கண்ணுக்கு கெட்டாத தூரங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த உஷ்ணம் கூட நம்மால் தாங்க முடியவில்லை. எவ்வளவு விரைவாக வீட்டிற்குள்ளாகவோ அல்லது நிழலுக்குள்ளாக செல்ல விரும்புகின்றோமோ அவ்வளவு சீக்கிரமாக நிழலுக்குள்ளாக வீட்டிற்குள்ளாக செல்ல ஆசைப்படுகின்றோம். ஆனால் பனைமர உச்சியில் சூரியன் வரக்கூடிய அந்த தருணத்திலே நிழல் இல்லாத ஒரு நாள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அர்ஷிக்கு கீழாக 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் தருகின்றான். அதில் ஒரு நபர் ரஜுலுன் கல்புன் முஅல்லகுன் பில் மசாஜிதி, யாருடைய உள்ளம் மஸ்ஜிதிலோடு இணைந்திருக்குமோ அப்பேற்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷிக்கு கீழாக நிழல் தருகின்றான். வருவார், ஃபஜ்ருக்காக வேண்டி வருவார், தொழுது விட்டு வீட்டுக்கு செல்வார். அவருடைய உள்ளம் எல்லாம் லொஹருக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு துடித்து கொண்டிருக்கும். லொஹருக்கு வருவார், லொஹர் தொழுது விட்டு செல்வார். அசர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தை ஓடிக்கொண்டே இருக்கும். அசர் தொழுவார், மகரிப்க்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம். இப்படியாக பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் சென்று கொண்டே இருக்கும்.
கல்புன் முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, உள்ளம் பள்ளிவாசலோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு நபர். பள்ளிவாசலில் இருப்பார் என்றால் சொல்லவில்லை, பள்ளியோடு தொடர்போடு அந்த உள்ளம் இணைந்திருக்கும். எப்பொழுது பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும், எப்பொழுது பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் இருப்பாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவருக்கு சொர்க்கத்தில், மறுமையிலே மஹ்ஷரிலே அரசுடைய நிழலுக்கு கீழாக நிழல் தருவார் என்பதால். இன்னொரு நபர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் ஒரு தரஜாவை, ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் அவருக்கு அமைத்து தருகின்றான். எப்படிப்பட்ட நபர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, காலையில் மாலையில் யார் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, காலையில் மாலையில் யார் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ, அத்தல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு தயார் செய்கின்றான் சொர்க்கத்தில் ஒரு நுழைவிடத்தை அல்லாஹ் அவருக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். காலையில் மாலையில் யார் பள்ளிவாசலுக்குள்ளாக வருகின்றாரோ, பள்ளியோடு தொடர்போடு யார் இருக்கின்றாரோ, சொர்க்கத்தில் தனி ஒரு இடம் அவருக்காக அமைக்கப்படுகின்றது. முத்தகையாக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய வீட்டை பள்ளிவாசலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் மறுமையில் அரசுடைய நிழலுக்கு கீழாக நிழல் தரக்கூடிய ஒரு நபர், பள்ளியோட தொடர்போடு இருக்கக்கூடிய நபர். யார் பள்ளியோட தொடர்போடு இருக்கின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக வேண்டிய சொர்க்கத்தில் தனி ஒரு இடத்தை அல்லாஹ் அவருக்கு அமைத்தருகின்றார். பள்ளிவாசலோடு நாம் தொடர்பு வைத்திருந்தால் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, பள்ளிவாசலை நாம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பள்ளிவாசல் நம்முடைய வீட்டை காட்டிலும் இது இறைவனுடைய இல்லமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய இருப்பிடம், தன்னுடைய வீடு, தன்னுடைய வாகனம், தன்னுடைய கடை, வியாபாரம் செய்யக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை ஆசைப்படுவார்கள். மெக்கானிக் ஷெட்டும் கூட எப்பொழுதும் ஆயிலாக கிரீஸாக இருந்தாலும் கூட அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய கடை, நான் வேலை செய்கின்ற இடம் தன்னால் முடிந்த அளவிற்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. தன்னால் இயன்ற அளவிற்கு அசுத்தமாகக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட தன்னால் இயன்ற அளவிற்கு அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள அவர் ஆசைப்பட்டிருப்பார், முயற்சி செய்து கொண்டே இருப்பார். காலை வந்தவுடன் அந்த கடையை பெருக்குவார். எப்படியும் தெரியும் அவருக்கு இது அழுக்காக போகக்கூடிய இடம், இங்கு அசுத்தங்கள் படக்கூடிய இடம், ஆயில் படும், கிரீஸ் படும் என்பதா அவருக்கு தெரியும். ஆனாலும் கூட என்னால் முடிந்த அளவிற்கு நான் தொழில் செய்கின்ற அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வேன். என்னுடைய வீடு, குழந்தைகள் நடமாடக்கூடிய இடம், எத்தனை வாட்டை சுத்தனை செய்தாலும் சரி, என்னுடைய பிள்ளைகள் மீண்டும் குப்பையை கொட்டுவார்கள், பேப்பர்களை கிழிப்பார்கள் என்பதா இருந்தாலும் கூட என்னுடைய வீட்டை நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். இது அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கின்றது. நம்மால் முடிந்த வரையிலும் பள்ளிவாசல்களை சுத்தமாக வைத்திருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், பள்ளிவாசலை சுத்தம் செய்வது நிர்வாகத்துடைய வேலை அல்லது முஅத்தினுடைய வேலை அல்லது பள்ளியாளருடைய வேலை. அருமையானவர்களே, பள்ளிவாசலை சுத்தம் செய்வது முஸல்லிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. பள்ளிவாசலை சுத்தம் செய்வது ஒவ்வொரு முஸல்லிகளுக்கும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், பள்ளிவாசலிலிருந்து ஒரு அசுத்தத்தை நாம் வெளியாக்கினால், இறந்து போன கோவரி கழுதை சுத்தம் செய்தால் எந்த நன்மையை அல்லாஹ் தருவானோ அந்த நன்மையை அந்த சுத்தம் செய்யக்கூடிய நபருக்கு தருகின்றான். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகின்றது, யார் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை, தூசிகளை சுத்தம் செய்கின்றாரோ சொர்க்கத்துடைய கன்னிகளை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாக பொருள். பள்ளிவாசல் இருக்கின்ற அசுத்தங்களை, தூசிகளை யார் சுத்தம் செய்கின்றார்களோ அவர் சொர்க்கத்துடைய கன்னிகள், ஹூரின் சொல்லப்படுகின்ற சொர்க்கத்து கன்னிகளை எடுத்துக்கொண்டதாக பொருள். அவருக்கு இந்த சொர்க்கத்தின் பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹூரின்களை தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் தருகின்றார். பள்ளிவாசலை சுத்தம் செய்வது நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், முஅத்தினுடைய வேலை, நிர்வாகத்துடைய வேலை. வருவார்கள், பள்ளிவாசல் அசுத்தமாக இருக்கின்றது என்பதாக பார்ப்பார்கள், முத்தவல்லியை அழைப்பார்கள், பாருங்கள் பள்ளிவாசல் எவ்வளவு அசுத்தமாக இருக்கின்றது, ஆங்காங்கே ஒட்டடைகள் பிடித்திருக்கின்றது, முஅத்தின் இடத்தில் சொல்லுங்கள், அதை சுத்தம் செய்ய சொல்லுங்கள், இதெல்லாம் நன்றாக இல்லை, இல்லை என்றால் நாங்கள் சண்டை போடுவோம் என்பதாக சொல்வார்கள். அருமையாளே, நாம் அசுத்தத்தை பார்த்தால் மற்றவரிடத்தில் சொல்வதை விட நாம் அதை சுத்தம் செய்து அதற்குண்டான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முஅத்தினுடைய வேலையாக இருந்தாலும் கூட, நிர்வாகத்துடைய பொறுப்பாக இருந்தாலும் கூட, முஹல்லா என்பது, பள்ளி என்பது இந்த முஹல்லாவுடைய பள்ளியாக இருக்கின்றது, ஒவ்வொரு பள்ளியும். அப்படி என்றால் நிர்வாகிகள் பள்ளிகளை நிர்வகிப்பார்களே தவிர அதற்கு ஒத்தாசையாக, உதவியாக முஹல்லா இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக ஒத்தாசை செய்ய வேண்டும்.
தன்னால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொரு வாரமும் பாய்கள் எடுக்கப்பட்டு திறக்கப்படுகின்றது. பள்ளிவாசல்கள் சுத்தம் செய்யப்படுகின்றது. தன்னால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு வாரம் வர வேண்டும். இல்லை என்றால் 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது மாதத்திற்கு ஒரு தடவையாவது வந்து நாம் நம்முடைய பள்ளிகளை சுத்தம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பள்ளிவாசல்களை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியமோ அதே போன்ற பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தருணத்திலே நாமும் சுத்தமாக இருப்பது. நிக்காஹிற்கெல்லாம் சென்றால் அல்லது உயர்தரமான ஒரு நபரை சந்திக்க சென்றால் நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கும்? ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தருணத்தில் நம்முடைய ஆடைகள் எப்படி இருக்கின்றது? சொல்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய தருணத்தில் அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று வெண்ணிற ஆடைகள் அணிந்து கொள்ளுவார்கள். குறிப்பாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் எது சுத்தமானதாக உயர்ந்ததாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வாருங்கள். இதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. ஆடைகள் எந்த ஆடைகள் அணிந்தாலும் சரி தொழுகை கூடிவிடும். ஆனால் மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய வழிமுறை உயர்தரமான சிறந்த ஆடைகளை உங்கள் இருக்கக்கூடிய ஆடைகளில் நீங்கள் எந்த ஆடையை கண்ணியமாக கருதுகின்றீர்களோ உயர்ந்ததாக கருதுகின்றீர்களோ பேணுதலாக கருதுகின்றீர்களோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள். நறுமணங்களை பூசி கொண்டு வாருங்கள். வேறு நாட்டங்கள் இருக்கக்கூடாது. பள்ளிவாசலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும். சில பள்ளிவாசலை எடுத்து பார்த்தால் சில மக்கள் மஹல்லவாசிகளாக இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு தொழ வருகின்றார்கள் இல்லையோ மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டிய தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வருகின்றார்கள். நேராக வருவார்கள். கடை தெருவுகள் இருக்கும் பள்ளிவாசல்கள், கடைகளில் இருப்பார்கள். தனக்கு சுய தேவைகள் ஏற்பட்டால் நேராக வருவார்கள். சுய தேவையை பூர்த்தி செய்வார்கள். செய்துவிட்டு 2 ரக்காத்துகள் கூட தொழாமல் பள்ளிவாசல்களை மலம் ஜலம் கழிப்பதற்கான ஒரு இடமாக பயன்படுத்தி செல்வார்கள். அப்பொழுது தொழவில்லை என்றால் பரதான தொழுகை கூட தொழலாம். ஆனால் அப்பொழுதும் கூட தொழுகைக்காண்டி வரமாட்டார்கள். தொழுகை இல்லாத நேரங்களிலும் சரி தொழுகை நேரங்களும் சரி தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காண்டி வருவார்கள். அருமை நாயகம் சொல்வார்கள், பள்ளிவாசல் என்பது சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டியோ தன்னுடைய தேவைகளை சுய தேவைகளை மலஞ்சாலங்கள் கழிப்பதற்காண்டி உள்ள இடம் அல்ல. மாறாக பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காண்டி உள்ள இடம், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் பார்த்தால் கடை தெருவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுடைய நிலைகளை பார்த்தால் தொலைவராத நபர்களும் கூட தன்னுடைய தேவைகளை தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியாக்குவதற்கான உள்ள இடமாக பள்ளிவாசலை பயன்படுத்துகின்றார்கள். அருமையாளே, பள்ளிவாசல்களில் சுய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்கள் ஏன் உருவாக்கப்படுகின்றது என்றால் வைக்கப்படுகின்றது என்றால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நபர் உள்ளே வந்துவிட்டதற்கு பின்பதாக அவருக்கு தேவை ஏற்பட்டால் அப்பொழுது அவர் வீட்டுக்கு சென்று தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு மீண்டும் வந்தால் ஜமாத் அவருக்கு தவறிவிடும், அல்ல தொழுகை அவருக்கு தவறி போய்விடும். ஆகவே அவர் சிரமப்படக்கூடாது, சிரமத்தில் உள்ளாக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஒவ்வொரு பள்ளிகளிலும் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி பாத்ரூம்களை லெட்டின்களை கட்டுகின்றார்கள். அருமையாகவே இப்படிப்பட்ட நோக்கத்தில் கட்டப்பட்ட அந்த மலஞ்சலம் கழிக்கூடிய அந்த இடங்களை நாம் அதற்காண்டி மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் மஹல்லாவாசிகள் முடிந்தார் போல் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் முடிந்தால் போல் தன்னுடைய தேவைகளை வீட்டிலே பூர்த்தி செய்து கொண்டு ஒதுக்கலை வீட்டிலே செய்து வருவதுதான் சிறந்தது என்ற மார்க்கம் வலியுறுத்துகின்றது. ஒதுக்கலை வீட்டிலே செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நாம் வந்தால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நன்மையை அல்லாஹ் எழுதுகின்றான், ஒரு பாவத்தை அல்லாஹ் போக்குகின்றான், சொர்க்கத்திலே ஒரு தர்ஜாவை அல்லாஹ் உயர்த்துகின்றான். வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள், கடை வழிகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள், அவர்கள் வேண்டுமானால் பள்ளிவாசலில் கொலாக்களில் தண்ணீர்களில் ஒது செய்து கொள்ளலாம். முடிந்தால் போல் மஹல்லா இருக்கக்கூடிய மக்கள் வீட்டிலிருந்து வரக்கூடிய தருணத்திலே தன்னுடைய தேவைகளை வீட்டில் நாம் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஒதுவும் வீட்டிலே செய்து கொண்டு வர வேண்டும். இங்கு வந்ததுக்கு பின்பதாக தேவைகள் ஏற்பட்டால் அப்பொழுது வேண்டுமானால் செய்து கொள்ளலாம். பள்ளிவாசலில் நாம் உதவி செய்து கொள்ளலாம். அருமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதை பாதுகாக்கும்படியாக ஒரு கண்ணியத்திற்குரிய இடமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். பள்ளிவாசலுக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். முதல் வாரம் ஜும்மாவில் சொன்னோம், பள்ளிவாசலில் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் இமாம் குத்பா ஓதினால் அந்த சமயத்தில் நீங்கள் அமைதி காக்க வேண்டும் என்பதால் பெரும்பாலான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியாகிவிட்டார்கள். ஆனால் இன்னும் சிலரும் கூட பேசிக்கொண்டுதான் தன்னுடைய நேரங்களை வீணான விஷயங்கள் கழித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். அருமையாவளே, பள்ளிவாசலுக்குள்ளாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தொழக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம். இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று தொழ வேண்டும், அல்லது குர்ஆன் ஓத வேண்டும், அல்லது அல்லாஹ் ரசூல் பற்றி உண்டான விஷயங்கள் மட்டும்தான் பேச வேண்டும். உலகம் சார்ந்த வீணான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது.
சிலர் நினைத்துக் கொள்வார்கள் வியாபாரத்துடைய முதல் தொடக்கம் பள்ளிவாசலுக்குள்ள அமர்ந்து நாம் பேசினால் அது பரக்கத்தாக முடியும் என்பதா. ஏனென்றால் பள்ளிவாசல் பரக்கத்தான் இடம். முதல் வியாபாரத்தை நாம் பேச போகின்றோம், துவங்க போகின்றோம், வாருங்கள் பள்ளிவாசலுக்கு. பள்ளிவாசல் அமர்ந்து நாம் அதை பேசிவிட்டால் நம்முடைய வியாபாரம் பரக்கத்தாக மாறிவிடும் என்பதா எண்ணி பள்ளிவாசலில் பேசுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், பள்ளிவாசலில் யார் வியாபாரம் செய்கின்றாரோ, விற்கின்றாரோ, வாங்குகின்றாரோ அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தில்லாமல் ஆக்குவானாக என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நபியாலே பள்ளிவாசலுக்குள்ளாக வியாபார விஷயங்களை பேசவே கூடாது. இந்த காலகட்டத்தில் மொபைல் மூலமாக பள்ளிவாசலுக்குள்ள அமர்ந்து கொண்டு அந்த லோடு அங்கே வந்து விட்டது, இந்த லோடு அங்கே வந்து விட்டது, அது இறங்கி விட்டதா பாருங்கள், அதை ஏற்றி விட்டார்களா பாருங்கள் என்பதாக பள்ளிவாசலுக்குள்ள அமர்ந்து கொண்டு மொபைல் போனின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லது உலகத்துடைய வீணான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் தொழுகின்றோம், நன்மைகளை சேர்க்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை நம்முடைய மௌத் வரைக்கும், கியாமத் வரைக்கும், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் வரையிலும் பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்குண்டான முயற்சி பள்ளிவாசலுக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாம் வீணான விஷயங்களில் நாம் ஈடுபட்டால், உலகத்துடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், வீணான பேச்சுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக நாம் சம்பாதித்த அந்த நன்மைகள் நம்மை விட்டு தூரமாகிவிடும். அல்லாஹ் அந்த நன்மைகளை அழித்து விடுவார். இது நாம் உணர்வது கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ளா நாம் எப்பொழுது வருகின்றோமோ அப்பொழுதே நாம் வீணான காரியங்களை விட்டுவிட வேண்டும். பள்ளிவாசல் வருவதற்குண்டான ஒரு வழிமுறை இருக்கின்றது. முதலாக பள்ளி கேட்டுக்குள்ள வரக்கூடிய தருணத்தில், வெளி கேட்டுக்குள்ளா நாம் பள்ளிவாசலுக்குள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ளா கால் வைக்கக்கூடிய தருணத்திலே பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், பிஸ்மில்லா என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓதி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லப்படுகிற இஸ்திக்ஃபாரை ஓத வேண்டும். பள்ளி வளாகத்திற்குள்ள வரக்கூடிய தருணத்தில் முதலாவதாக அல்லாஹ் பிஸ்மில்லா, அல்லாஹ் புகழ வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து ஓத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், பள்ளிக்குள்ளாக வரக்கூடிய அந்த துவாவை ஓத வேண்டும். என்ன பொருள்? அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய அந்த வாசலை எனக்காக வேண்டி அல்லாஹ் நீ திறந்தவை என்பதா. அல்லாஹ்விடத்தில் பள்ளிக்குள்ளா வந்து விட்டால் அல்லாஹ் ரஹ்மத் நமக்கு கிடைத்துவிடும். ஆனால் பள்ளிக்குள்ள வரக்கூடிய தருணத்திலே அந்த துவாவை ஓதிவிட்டு நான் வர வேண்டும். அது மட்டும் அல்லாமல் உள்ளே நுழைந்து விட்டால் நவைத்து சுன்னத்துல் இஅ்திகாஃப், நவைத்து சுன்னத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசலில் நான் இருக்கும் காலம் எல்லாம் யா அல்லாஹ் இஅ்திகாஃபை நியத்து செய்கின்றேன் என்பதா நாம் நியத்து செய்ய வேண்டும். முடிந்தால் போல் அரபியில் நியத்து செய்ய வேண்டும். அரபியில் எனக்கு தெரியவில்லை என்றால் நமக்கு தெரிந்த உருது மொழியாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், வேறு மொழியாக இருக்கலாம், எந்த ஒரு மொழியில் ஆனாலும் இஅ்திகாஃபை நியத்து வைக்கணும். இதுதான் பள்ளிக்குள்ளாக வரக்கூடிய வழிமுறை. முதலாவதாக பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓத வேண்டும். அடுத்தபடியாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், அடுத்தபடியாக நவைத்து சுன்னத்துல் இஅ்திகாஃப். இந்த வழிமுறைகளின் பிரகாரம் தான் நாம் பள்ளிக்குள்ளாக வர வேண்டும். அருமையாளே, நாம் பள்ளியை நமக்கு மேலாக, நம்முடைய வீட்டிற்கு மேலாக நாம் கண்டிப்பாக கண்ணியமாக பார்த்து விட்டோம் எனால், பள்ளியோட தொடர்போடு நாம் அதிகமாக நம்முடைய உள்ளங்களை இணைத்து வைத்திருப்போம் எனால் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டிய நாளை மறுமையிலே அரசுடைய நிழலுக்கு கீழாக நிழல் தருவான். அது மட்டும் அல்லாமல் சொர்க்கத்திலே ஒரு தரஜாவை கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதனாலே நம்முடைய நேரங்களை, காலங்களை பள்ளிக்காக அதிகமாக செலவழித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வஹ்மதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. masih bagus